ஹலோ வியூவர்ஸ் 2024 ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்ச உடனே எல்லாரோட அதாவது கிரிக்கெட் ரசிகர்களோட பெரிய ஆவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படா ஐபிஎல் வரும் அப்படிங்கிறத தான் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ரொம்ப ஆவலா காத்துட்ருக்காங்க. அதுவும் தோனி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல்ல தான் நம்ம தோனிய களத்தில பார்க்க முடியும். அதனால கண்டிப்பா ஐபிஎல் வரணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்ருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் என்னன்னா, இந்த 2024க்கு பிறகு தோனி விளையாடுவாரா? விளையாட மாட்டாரா? ஏன் இப்படி சொல்றாங்க? அதுவும் மீம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் தோனிய கேட்குற மாரி போட்டிருந்தாங்க. அதாவது தோனி வந்து பார்த்தீங்கன்னா, வயசாகி மாரி இருந்த மாரி இருந்தும், அப்போ வந்து கேட்குறாங்க, நீங்க எப்போ ரிட்டயர் ஆவீங்கங்கிற கேட்குற மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, மீம்ஸ்லாம் நெறையாவே வைரல் ஆயிட்டு இருந்தது. ஸோ அப்படி ஒரு சீசன் போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமா ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை இந்தியன்ஸ்லேருந்து தூக்குன வாட்டி தான் தோனியோட பேர் பயங்கரமா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனிய புகழ ஆரம்பிச்சுட்டாங்க. சிஎஸ்கேவ பார்த்தீங்களா, எத்தன வயசானாலும், அடிச்சாலும், அடிக்கலனாலும், விளையாண்டாலும் ஒரே கேப்டன் நம்ம தோனி மட்டும் தான். ஆனா அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை வச்சுக்கல ரோஹித் சர்மாவ. ஏன்னா ரோஹித் சர்மாவ வந்து என்னதான் 5 முறை கப்பு வாங்கி குடுத்தாலும், அவங்க ஹர்திக்க தான் நம்புறாங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய செய்திகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன மாரி விஷயங்கள் சொல்றாங்க? அதாவது சிஎஸ்கேல கேப்டன் பொறுப்ப தூக்கி ஜடேஜாக்கு குடுக்குறாங்களாமே, இல்ல ஜடேஜாக்கும் கிடையாதுன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஏன் தோனிக்கு என்னாச்சு? ஏன் தோனி இருக்க மாட்டாரா? தோனி ஓய்வு பெற போறதா ஒரு சில தகவல்கள் வெளியாயிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை? எந்த மாரி அப்படிங்கிற பல முக்கியமான தகவல பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐபிஎல் 2024ஆம் ஆண்டு சீசன் வரும் மார்ச் மாதம் இறுதியில் தொடங்க போகுதுங்க. இந்த போட்டிக்காக தயாராகும் விதமாக சிஎஸ்கே அணி மார்ச் மாதம் முதல் வாரத்தில் பயிற்சி முகாம் ஒன்றில் கலந்து கொள்ள இருக்கு. ஸோ தோனிக்கு தற்போது வயது வந்து 42 வயது ஆகுது. ஸோ அவருக்கு இது கடைசி சீசனாக கூட பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஸோ இந்த நிலையில தான் புதிய சீசனில் தோனி ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காராம். அதன்படி சிஎஸ்கே அணி கேப்டன் பதவியிலிருந்து தோனி மீண்டும் விலகப் போவதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. அடுத்த 10 ஆண்டுக்கான அணியை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தற்போது சிஎஸ்கே களமிறங்கியுள்ளதுங்க. இதற்காக தான் சிஎஸ்கே அணியில் பல இளம் வீரர்களை வாங்கி குவிக்கப்பட்டிருக்காங்க. ரச்சின் ரவீந்திராவாக இருக்கட்டும், டேரல் மிச்சலாக இருக்கட்டும், சமீர் ரிஸ்வியா இருக்கட்டும், சாய்க் ரசிதா இருக்கட்டும், நிசாந்த் சிந்துவா இருக்கட்டும் போன்ற பல இளம் வீரர்களை சிஎஸ்கே அணியில் இடம் பிடித்திருக்கார்கள். இவங்க வந்ததுக்கான காரணமும் அதுதான். ஸோ இதன் மூலம் சீனியர்கள் மெதுமெதுவாக ஓரம் கட்டப்பட்டு இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தோனியின் தனது கேப்டன் பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு புதிய கேப்டனை நியமித்து அணியில் சாதாரண வீரராக களமிறங்க முடிவெடுத்திருக்கிறார். ஸோ இதன் மூலம் தாம் கேப்டன் இல்லாமல் அணி எப்படி விளையாடுகிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த முடிவு தோனி எடுத்திருக்கிறதாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாயிருக்கு. கடந்த 2022ஆம் ஆண்டு இதே போல ஒரு முடிவில் தான் தோனி கேப்டன் பதவியை ஜடேஜாவுக்கு வழங்கினார். ஆனால் அது தவறாக போய் முடிந்தது. இந்த நிலையில் மீண்டும் அதே ஒரு தவறை தோனி செய்ய போகிறாரா என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆனால் இம்முறை கேப்டன் பதவி ஜடேஜாவுக்கு வழங்காமல் தொடக்க வீரர் ருத்ராஜ் கொடுக்க தோனி முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ருத்ராஜ் ஏற்கனவே மகாராஷ்டிரா அணியின் கேப்டனாக உள்ளூர் போட்டிகளில் விளையாடி இருக்கிறார். மேலும் சிஎஸ்கேவின் கேப்டனாக வருவதற்கு அனைத்து தகுதிகளும் ருத்ராஜுக்கு இருப்பதாகவும் ரசிகர்களும் நம்புகின்றனர். இதனால் வரும் சீசனில் ருத்ராஜ் கேப்டனாக மாற்றிவிட்டு தோனி வெறும் விக்கெட் கீப்பராக மட்டும் களத்தில் விளையாட முடிவெடுத்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கு. ஆல்ரெடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேட்டிங்கே வந்து தோனி இறங்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்பாங்க. தோனி வந்து இந்த முடிவு எடுத்தது என்ன அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சர்ச்சையான பதிவுகளும் வெளியிட்டுருக்காங்க. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இந்த 2024வது சீசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் அணி கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதற்காக பல மாற்றங்களை செய்திருப்பது இந்த தொடர் மீதான ஆர்வத்தையும் தூண்டியிருக்கு. இந்த நிலையில் மும்பைக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் அது சிஎஸ்கே அணியால் மட்டுமே முடியும். இந்த நிலையில் ஐபிஎல் 2024ஆம் ஆண்டில் சிஎஸ்கே கேப்டன் தோனி ஒரு புதிய முடிவை எடுக்கப் போவதாக தகவல் வெளியாயிருக்கு. அதன்படி கேப்டன் பதவியில் இருந்து விலகி ஜடேஜா அல்லது ருத்ராஜை கேப்டனாக தோனி நியமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியே இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜடேஜாவுக்கு வேண்டாம், ருத்ராஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சு போயிட்டுருக்கு. அதன் அடிப்படையில் ஐபிஎல் இம்பேக்ட் விதியை பயன்படுத்தி தோனி இனி பேட்டிங் செய்ய போவதில்லை என்ற முடிவையும் எடுத்திருக்கிறார். அதாவது கேப்டனாக தோனி செயல்படவில்லை என்றால் ருத்ராஜ் அல்லது ஜடேஜா தான் களத்தில் கேப்டனாக இருப்பார்கள். அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்காக தோனி விக்கெட் கீப்பிங் மட்டும் செய்வார் என தெரிகிறது. இதன் மூலம் இம்பேக்ட் வீரராக வந்து பந்து வீசும்போது விக்கெட் கீப்பராக களத்துக்கு திரும்பும் தோனி பேட்டிங் செய்யும் போது தமக்கு பதில் வேற ஒரு இளம் வீரரை களத்திற்கு அனுப்புவார் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுதுங்க. அதாவது கீப்பராக மட்டும் இருப்பார், உதவி செய்வார். பட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் வீரராக, அதாவது அவர் இப்போ பேட்டிங் செய்யும் போது வேற ஒரு வீரரை வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்கு அனுப்பிடுவாராம். தோனிக்கு ஏற்கனவே காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருந்தது. அதனை கருத்தில் கொண்டு இந்த முடிவை தோனி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்கப்படுதுங்க.
ஒருவேளை தனது உடல் தகுதி 100% இருந்து பேட்டிங் ஃபார்ம் சிறப்பாக இருப்பதை தோனி உணர்ந்தால் அவர் இந்த முடிவை எடுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. தற்சமயம் வரை இதனை பிளான் பி ஆகத்தான் தோனி வைத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அறுவை சிகிச்சைக்கு பிறகு 100% உடல் தகுதியை எட்டும் முயற்சியில் தோனி ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். வரும் மார்ச் மாதம் தான் தோனி தம்மால் பேட்டிங் செய்ய முடியுமா என்பதை பயிற்சி முகாமில் சுய பரிசோதனை செய்து கொண்டு அதன் பிறகு இம்பாக்ட் வீரர் விதியை பயன்படுத்தி பேட்டிங்கில் இருந்து ஓய்வு பெற்றுக்கொள்ளும் முடிவை எடுப்பார் என கிரிக்கெட் வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறார்கள். ஸோ இந்த தகவல் தான் தற்போது ரொம்ப ஏன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா தோனி செயல்படுறாரு. ஏன்னா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் தோனி விளையாடுறாரோ இல்லையோ, பேட்டிங் பண்ணுறாரோ நல்லா பண்ணுறாரோ நல்லா பண்ணலையோ, மொத்தமாக அவர் வந்து பார்த்திங்கன்னா களத்தில் இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருடைய ரசிகர்களோட ஒரு ஆவலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ அதே போல் 2024 பொறுத்த வரைக்கும் தோனி கிரிக்கெட் வாழ்க்கைக்கு ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுதுங்க. இந்த ஆண்டில் அவர் ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு காத்திருக்கிறார்னே சொல்லலாம். ஏன்னா 42 வயதான தோனி சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் 2020ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் அப்படின்னே சொல்லலாம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் ஐபிஎல் போட்டிகளில் மட்டும் தோனி விளையாடி வரார். இந்த நிலையில் தோனி கிரிக்கெட்டுக்கு முழுமையாக முழுக்க போடும் ஆண்டாக இந்த 2024 இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கப்படுது. ஏன்னா தோனி கடந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை வென்ற பிறகு ஓய்வு முடிவை அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரசிகர்கள் தம் மீது வைத்திருக்கும் அன்புக்காக மேலும் ஒரு சீசன் விளையாட ஆசைப்படுவதாக கூறியிருந்தார். இதற்காக தோனி காயத்திலிருந்து குணமடைய அறுவை சிகிச்சை செய்து கொண்டு தற்போது காயத்தில் இருந்து மீண்டு வருகிறார். இதன் மூலம் நடப்பு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் தோனி இத்துடன் தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை முடித்துக் கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் மும்பை அணி முறை சாம்பியன் பட்டத்தை வெல்வதற்காக பல்வேறு மாற்றங்களை செய்து வருகிறது. இதனால் அவர்களை சமாளிக்க வேண்டும் என்றால் சிஎஸ்கே அணியால் மட்டுமே முடியும். சிஎஸ்கே அணியில் தற்போது பல புதிய வீரர்கள் அணிக்குள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு புதிய பொறுப்பை வழங்கி அவர்கள் எப்படி விளையாடுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். மேலும் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு அணி எப்படி இருக்கப் போகிறது என்பதற்கான விதையை தோனி 2024ஆம் ஆண்டு விதைக்க வேண்டும். இதற்கு அவர் பல தியாகங்களை செய்தாக வேண்டும். குறிப்பாக தோனி நடப்பு ஐபிஎல் சீசனில் கேப்டனாக கூட விளையாட மாட்டார் என கூறப்படுகிறது. எதிர்காலத்துக்கு தேவையான சிஎஸ்கே அணியை கட்டமைத்து சிஎஸ்கே அணி அடுத்த கேப்டனை தேர்வு செய்வது, கடந்த சீசனில் பேட்டிங்கில் விளையாடாமல் இருந்த தோனி புதிய சீசனில் எப்படி விளையாடப் போகிறார் என்பதற்கான திட்டத்தை தீட்டுவது என்று பல சவால்கள் அவருக்கு காத்திருக்கிறது. இதில் முக்கிய சவாலே தமக்கு பிடித்த ரசிகர்களை விட்டு எப்படி குட் பை சொல்வது என்பதே தோனிக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்பட்டு வருது. ஏன்னா மும்பை அணியில் வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை கேப்டன் பொறுப்பிலிருந்து மாற்றின உடனே எல்லாரும் சொன்னது, அந்த டீம் எப்படி சொன்னாங்களோ இல்லையோ சிஎஸ்கே பக்கம் எல்லாருமே திரும்பிட்டாங்க. சிஎஸ்கேவை பார்த்தீங்களா எப்படி பண்ணுறாங்க, எப்படி தோனிக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவர் விளையாண்டாலும் சரி விளையாடலினாலும் சரி எந்த மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் மும்பை சரியில்லை, மும்பை வந்து பணத்துக்காக பார்க்குறாங்க, அப்படி சம்திங் ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து தோனி மேலே ஒரு அன்பு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தோனிக்காக கிரிக்கெட் பார்க்குறவங்க எத்தனையோ பேர் இன்றைக்கும் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ தோனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட்டில் ஒரு முக்கிய பங்கு வந்து வகிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு தோனி பிடிக்குமா, தோனி பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.